இயற்கைகள் கொஞ்சம் கன்னியாகுமரிக்கு நீங்க வந்தீங்கன்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த 5 இடங்கள பார்த்துட்டு வாங்க. அதுலயும் முதல் இடத்த தப்பித்தவறி கூட பார்க்காம வந்துராதீங்க. தமிழ்நாட்டுல கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது திருவள்ளுவர் சிலையும், விவேகானந்தர் பாறையும். காலையில 6 மணிக்கெல்லாம் வேலையா இங்க போய் சன்ரைஸ் உட்காந்து பாருங்க. ரொம்பவே அற்புதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம புதிதா அமைக்கப்பட்டிருக்க கண்ணாடி பிரிட்ஜ் மேல நடந்து பாருங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பகவதி அம்மன் கோயில் இருக்கும். அதையும் பார்த்துருங்க. 2வதா சுசீந்திரம் சிவன் கோயிலுக்கு போங்க. இங்க தான் பிரம்மாண்டமான நந்தி இருக்கு. 3வதா பத்மநாபபுரம் அரண்மனைக்கு போயிடுங்க. இந்த அரண்மனை கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் பரப்பளவில் இருக்கு. பார்க்க அவ்வளோ அழகா இருக்குங்க. 4வதா காமராஜர் ஐயா நமக்காக தந்த ஆசியாவிலேயே மிக உயரமான தொட்டி பாலமான மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு போங்க. 5வது கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி. திருப்பரப்பு அருவி பார்க்கறதுக்கும் குளிக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான அருவி. கண்டிப்பா உங்க பயணத்துல திருப்பரப்பு அருவியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நேரம் இருந்தால் இன்னொரு ஸ்பெஷலான இடத்த சொல்கிறேன். ஆரல்வாய் மொழி அப்படின்ற ஒரு இடம். இந்த இடம் வந்து ஒரு கணவாய். இயற்கைகள் கொஞ்சம் மலை அழகாக ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய காற்றாலைகளை நீங்கள் பார்க்கலாம். கன்னியாகுமரிக்கு நீங்கள் முறையாக போனீங்கன்னா கன்னியாகுமரி உங்களை நிறைய இடத்துல ஆச்சரியப்படுத்தும். நன்றி, வணக்கம்.